முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த இன்டர்வியூவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்கள் சொன்னாங்க. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதாவது நம்ம சேனலில் வந்து யாராவது தலைவரை பற்றி ஏதாவது சொல்லும்போது அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது முதல்வர் ஸ்டாலின் அவர்களாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, தலைவரை பற்றி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம். அதற்காக நம்ம வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிற தலைவர்கள் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இதை எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க, முக ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ ஏதாவது தலைவரை பற்றி பேசிய வீடியோ ஏதாவது போட்டிருந்தோன்னா நீ டிஎம்கேவுக்கு வாக்கு சேகரிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீடியோ போட்டோன்னா நீ எடப்பாடிக்கு வாக்கு சேகரிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. சீமான் வீடியோவை போட்டாலும் சீமான்லாம் தலைவரை எப்படி பேசியிருக்காரு, இப்போ நீ சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறீங்க. நம்ம யாருக்குமே சப்போர்ட் கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு யார் நல்லவங்க அப்படின்னு படுறாங்களோ அவங்களுக்கு தாராளமாக ஓட்டு போடுங்க. நம்ம யாருக்கும் ஓட்டு சேகரிக்கலை. அதே சமயம் தலைவரோட ரசிகனாக என்னோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, டிவிகேவுக்கு கட்டாயமாக நான் ஓட்டு போட மாட்டேன். ஏன் அப்படின்னா, சமீபத்தில் நிறைய இடங்களில் தலைவரை சீன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மேலே என்ன வன்மத்தை வச்சுருக்காரு அப்படின்னு தெரியல. அவர் தொடர்ச்சியாக தலைவரை வந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அவர் வந்து சீண்டிகிட்டே தான் இருக்கார். அவருடைய ரசிகர்களும் சீண்டிகிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் அமைதி காக்கும்போது நம்ம வந்து அவருக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. தலைவரோட ரசிகனாக மட்டும் இல்லை, உண்மையான ஒரு வாக்காளனாக யாருமே அவருக்கு போடக்கூடாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தற்குறித்தனமான செயல்பாடுகளை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னா, தமிழகத்தோட மொத்த பட்ஜெட்டே 4.39 லட்சம் கோடி தான். ஆனால் விஜய் கொடுத்த வாக்குறுதிகளுக்கு எத்தனை கோடி தேவை தெரியுமா? 12 லட்சம் கோடி தேவை. தமிழகத்தோட பட்ஜெட்டை, அதாவது மொத்த பட்ஜெட்டை விட 3 மடங்கு ஜாஸ்தி. இதில் வேற விஜய் சொல்கிறாரு, நாங்கள் வந்து செய்ய முடியாததெல்லாம் சொல்லலை, இதை செய்ய முடியும், செய்ய முடிகிறத மட்டும்தான் நாங்கள் சொல்லியிருக்கோம், நாங்கள் சொல்கிற எல்லா வாக்குறுதியையுமே நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி நிறைவேற்றுவீங்க? நீங்கள் வருஷத்துக்கு 10 படம் நடித்து கொடுத்தாலும் அந்த தொகை பத்தாது. இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான வாக்குறுதியை கொடுத்து மக்களை அவங்க பக்கம் இழுத்து அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கடைசியில் அதை செய்ய முடியாது. சரி, அது கூட செய்யாமல் விட்டுடலான்னு விடுங்க. இன்னொரு பக்கம் இந்த நிர்வாகத்திறன் அப்படின்னா என்னன்னே இவங்களுக்கு தெரியாது. இவங்க ஒரு வேளை ஆட்சியை பிடிச்சாங்கன்னா மொத்தமாக தமிழ்நாடு கோவிந்தா கோவிந்தா தான். அதனால தான் நம்ம வந்து டிவிகேவுக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணோம். மற்றபடி நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. அதில் வந்து நம்ம யாருக்கும் பிரச்சாரமும் பண்ணல, யாருக்கும் ஆதரவும் செயல்படல. யாரெல்லாம் தலைவரை வந்து ஆதரிக்கிறாங்களோ, தலைவரை பற்றி பேசுகிறாங்களோ அதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் பண்ணுறோம், அவ்வளோதான். சரி, இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயத்துக்கு வருவோம். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தலைவர் வந்து என்றென்றும் சூப்பர் ஸ்டார். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அடிக்கடி அவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசக்கூடிய ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க. ரஜினிகாந்த் என்றென்றும் சூப்பர் ஸ்டார், நான் அடிக்கடி பேசுகிற ஒரு நல்ல நண்பர்.